நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் சென்ற வாரத்துடன் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த எழுத்தாளரும் ஆசிரியரும் ஆகிய குணரத்னம் தனுஷன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட போகின்றோம். குறிப்பாக உங்களுடைய வெளியீடுகள் தொடர்பாக பல விடயங்களையும் நாங்கள் கலந்தாலோசிக்க போகின்றோம். உங்களுடைய முதலாவது தொகுப்பு நீர்ப்பறவை என்கின்ற ஒரு தொகுப்பு தான் உங்களுடைய முதலாவது சிறுகதை தொகுப்பா, அதாவது மன்னிக்க வேண்டும், கவிதை தொகுப்பாக இருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்திலே சென்ற வாரத்தில் கூறினது போல என்னுடைய முதல் அனுபவம் கவிதையாக இருந்தது. அதன் வாயிலாகத்தான் ஒரு 4 வருடங்களுடைய தொடர்ச்சியாக ஒரு 87 கவிதையை இந்த நூலின் வாயிலாக படைத்திருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கின்றீர்கள். இந்த நூலினுடைய ஒட்டுமொத்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நூலில் இருக்கிற கவிதைகள் எல்லாமே வேற வேற சாப்டர் தான் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. இப்ப ஒரு நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரியும் மற்ற அன்றாடம் நடைபெற செயற்பாடுகளை வச்சும் எழுதப்பட்ட கவிதைகள்லாம் இதுல இருக்குது. அப்ப இது இதோட சம்பந்தப்பட்ட நாங்கள் புகைப்படத்தையும் இதோட இணைச்சிருக்கிறோம். அப்ப இதை நீங்க வாசிக்க கீழுக்கு எப்போ எழுதப்பட்ட சந்தர்ப்பம் அதுல கீழுக்கு பிரேக்கெட்டுக்க போட்டிருக்கு. போட்டிருக்கபடியே உங்களை வாசிக்க அந்த கவிதைக்குள்ள இன்னும் நீங்கள் ஈடுபாடு கூடி நாட்களா வரக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கவிதையை வாசிக்க. அதோட சம்பந்தப்பட்ட புகைப்படத்தையும் பார்க்கல இன்னும் ஆர்வம் கூட வாசிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில இருக்குமென்றதுக்காக இந்த நூல் கவிதை நூல் எழுதப்பட்டிருக்கு. கட்டாயம். குறிப்பாக கவிதை தொகுப்புகள் என்றாலே அதனுடன் இணைந்து புகைப்படங்களுமே ஒரு பாரிய கதை சொல்லக்கூடிய மாதிரி புகைப்படங்களாக இருக்கின்றது. இந்த கவிதை தொகுப்பிலேயுமே அதனுடன் இணைந்து பல பல புகைப்படங்களையுமே நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய இந்த கவிதை தொகுப்பை விரித்த உடனே என்னுடைய கண்ணுக்கு முதலாவதுப்பட்ட ஒரு கவிதை என் முன்னாள் காதலி என்று சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு, அதனுடன் ஒரு புகைப்படமும் போட்டிருக்கின்றீர்கள். இந்த கவிதை தொடர்பான ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தப்பட்ட அனுபவம் ஒன்றும் இல்லை. இது பொதுவாளினது. இப்ப எல்லாம் அனுபவத்தில் அழின கவிதைலாம் இல்ல இல்ல. அப்ப அனைவ கணக்க இப்ப கொரோனா சம்பந்தப்பட்ட இருக்குது. அப்ப அந்த சிறுவன் ஒருத்தர் அந்த கிணத்துல விழுந்தது, இந்த ஆழ்துளை கிணத்துல விழுந்தது, அது சம்பந்தப்பட்ட கவிதைகள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு கவிதையும் அன்றாடம் நடக்கிற இதுகளை பற்றி பார்த்து அதுக்கு இதே மாதிரி எழுதிக்கிறேன். கவிதை பல பேர் கூறிக்கொள்வார்கள் கவிதை எழுதுவது இலகு வண்டு. ஏனென்றால் எங்களுடைய அன்றாட விஷயங்கள், நீங்க சொல்வது போல நாங்கள் பார்க்கின்ற விஷயங்கள், கேட்டு அறிந்து கொண்ட விஷயங்களை ஒரு மொழி வடிவில் அல்லது ஒரு ரசனை வடிவில், ஒரு ஓசை வடிவில் எழுதினாலே அது கவிதையாகி விடும் என்று பல பேர் சொல்லுவார்கள். அது உண்மையிலேயே சரியான விஷயமா? ஆரம்பத்துல ஒரு சரியா தென்பட்டாலும் அது கொஞ்ச நாள் போக அது ஒரு கொஞ்சம் நாங்க இன்னும் கூட படிக்க கவிதைகள் எழுத அது ஒரு பிள்ளையா எங்களுக்கே தெரியும். இப்ப நாங்களா இப்படி முன்னுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறோம் என்ற யோசனை எங்களுக்கு வரும். இப்படி எழுதியிருக்கிறோம் நாங்கள் அப்படி யோசனை வரும். நாங்க இன்னும் கூட ரீட் பண்ணிக்கிறது எங்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கவிதைகள் வாசிச்சுட்டு அந்த மொழி நடைகள் எப்படி எழுதப்பட்டிருக்குது, வரிகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது, அதுல என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்குது. அப்ப அதெல்லாம் வாசிக்கைகளை இன்னும் நாங்க இலகுவா கவிதையை எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. கட்டாயம். பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போல தானே இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கத்தான் நாங்கள் அந்த விடயத்திலே எங்களை இன்னும் மெருகூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஒரு விடயம் ஒரு சரியான விஷயம்தான். நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருக்கின்றோமோ அந்த ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் அதிலே பயிற்சி எடுத்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கூறுவார்கள் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரம் என்ற மாதிரி எங்களுடைய இந்த சொற்களும் கூட, அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து எழுதுவோமானால் அந்த எழுத்திலும் ஒரு உறுப்பு, ஒரு அழகு தெரியும். எங்களுடைய மொழி பிரயோகத்திலேயுமே ஒரு அழகுண்டு தெரியும். இந்த கவிதை சிறுகதை தொகுப்பினுடைய கவிதை தொகுப்பினுடைய இந்த அட்டைப்படம் இது எவ்வாறாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? இது நீர்ப்பறவை என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்குது. இப்ப இது நெடுந்தீவில இருக்கைக்கு எழுதப்பட்டது என்றபடியா நீர்ப்பறவை என்றது அந்த எங்களை கடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பறவையை வச்சுதான் எழுதினது. அப்ப நீர் அது இந்த நேரம் பயணிக்கிறதும் நீரோட சம்பந்தப்பட்டமே இருக்கும். அப்ப அதில் அட்டைப்படம் நாங்க ஒரு கோபுரம் ஒன்று தெரியுது, பின்னுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது, ஏதோ ஒரு விடியலை நோக்கி நாங்கள் செல்ற மாதிரி இருக்கு. அந்த கொரோனா டைம்ல எழுதின இந்த கவிதை புத்தகம்னுடைய அதில் கொரோனாண்ட ஐடென்டிஃபிகேஷன் அது இடைக்கிடைக்க மார்க் பண்ணியிருக்கு. அந்த கொரோனா வைரஸ் தீம் போட்டிருக்கிறோம். அது ஒரு என்ன ஒரு வெளிச்ச வீடு, பின்னுக்கு சூரியன் விடியுது,
பறவைகள் பறக்குது, அப்படி அந்த இதுல டிசைன் பண்ணியிருக்கு. கட்டாயம் இந்த அட்டைப்படமே ஒரு பெரிய கதை சொல்லும் என்று நினைக்கின்றேன். ஆனால் கூறுவார்கள் கட்டாயம் நாங்கள் ஒரு வெளியீடு ஒரு தொகுப்புக்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கின்றோமோ அதற்கு மேலால் வந்து அட்டைப்படத்துக்கும் கட்டாயம் நாங்கள் செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் வந்து எங்களை பார்த்தவுடன் கவருகின்றது வந்து உள்ளே இருக்கிற விடயம் கவர்ந்து கொள்ளாது, வெளியில இருக்கிற இந்த அட்டைப்படங்கள் தான் வந்து கவர்ந்து கொள்ளும். எனவே இந்த அட்டைப்படமும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இதுவுமே வந்து இந்த புதிதாக எழுதுகின்ற அல்லது புதிதாக வளர்கின்ற இந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு முக்கியமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய அடுத்த சிறுகதை தொகுப்பு அலைகளுடன் சில காலம், இதுக்குமே வந்து கடல் சார்ந்த தலைப்புகளாகத்தான் இருக்கின்றது. நீர் பரவி ஒரு கடல் சார்ந்த தலைப்பு, அலைகளுடன் சில காலம் இதுவும் ஒரு நீர் சார்ந்த ஒரு தலைப்பாகத்தான் இருக்கின்றது. இந்த தலைப்பு இந்த புத்தகத்தினுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ ரெண்டுமே வந்து நீங்க கேட்ட மாதிரி ரெண்டு பேர் வந்து நீர் சார்ந்ததா இருக்கிறது காரணம் என்னன்னா, ரெண்டு பேர் வந்து நெடுந்தீவில் இருக்கைக வந்து அடித்தளம் போட்டபடியே அது சம்பந்தப்பட்ட ஹெடிங்க தலைப்பையே வச்சிருக்கு. இப்போ நீர் பறவையும் சரி, அலைகளுடன் சில காலம். இந்த அலைகளுடன் சில காலம்ன்ற தலைப்பை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்றதுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அட்டைப்படமும் நாங்கள் என்ன ஹெடிங்கை செலக்ட் பண்றோமோ அது வந்து முக்கியமா இருக்கணும். இப்போ இடத்துல ஆக்கள் ஒரு புத்தகத்தை வந்து 10 புத்தகம் இருந்தால் ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்க போயினோம்னா அதுக்கு இந்த மாதிரி அட்டைப்படமும் பேரும் இருக்கணும். அப்போ அந்த இதில் நாங்கள் வந்து அலைகளுடன் சில காலம் வந்து கன பேர் வச்சு பார்த்தேன். ஒரு 6-7 பேர் வச்சு கொஞ்ச நாள் சொல்லி பார்க்கறது சரியா படா அந்த பேர் எனக்கு அந்த சரியா வர மட்டும் பேர் எழுதி கடைசியாக வந்து செலக்ட் பண்ண பேர் அலைகளுடன் சில காலம். இது வந்து முதல் வச்ச பேர் வந்து கரையோர அதிசயங்கள், அப்படிக்கான வேறு பேர் வச்சு இப்போ கடைசியாக வந்து எடுத்து வச்ச பேர் அலைகளுடன் சில காலம் என்ற பேர். கட்டாயம் நீங்கள் அப்போது கூறுனது போல அட்டைப்படம் அலைகளுடன் சில காலம் அந்த தலைப்புக்கு ஏற்றால் போல வந்து அட்டைப்படத்தினுடைய அங்கே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்திருக்கின்றீர்கள். அதாவது நெடுந்தீவு என்றாலே குதிரைகள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதனுடைய புகைப்படம், பின்னுக்கு கடல் சார்ந்த ஒரு இங்கால ஒரு குடிசை வீடு. எங்களுடைய 90 கால பகுதிகளில் இந்த வீடுகளை நாங்கள் கட்டாயம் எல்லோருடைய வீட்டுக்கு பின்னாலும் அல்லது வீட்டுக்கு பக்கத்திலுமே வந்து இது கட்டாயம் இருந்திருக்கும். அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்திருக்கிறீர்கள். இது ஒரு சிறு கதை தொகுப்பு. இந்த தொகுப்பு ஏனென்றால் கவிதைக்கும் கதைக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கின்றது, வித்தியாசம், மொழிநடை வித்தியாசம், சொற்பிரயோகம் வித்தியாசம், எல்லாமே சற்று வித்தியாசமாக இருக்கும். அதிலிருந்து இது நீங்கள் எழுதுவதற்கான அந்த முயற்சி எவ்வாறாக இருந்தது? ஆவணப்படுத்துகிற ரீதியில இது வந்து எழுத வலிக்கிட்டது முதல். ஏன்னா வந்து நாங்கள் அங்கத்தையே வந்து இருந்த ஞாபகங்கள் நினைவுகளை வந்து அப்படியே விட்டு வரக்கூடாது. இப்போ அங்கே வந்து கிராமத்து வாழ்க்கை. இப்போ நாங்கள் வந்து 2013ஆம் ஆண்டு போயிருக்கே அங்கே வந்து மின்சாரமே இல்லை. இப்ப நாங்கள் இருந்த வீட்டு எல்லாம் மின்சாரம் இல்லை. இப்ப அந்த அட்டைப்படத்துல இருக்கிற வந்து கொட்டில் வந்து எங்களோட வீட்டு பின் இருக்கிறது. அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கல்லால் அடுக்கப்பட்ட வேலிகள் இருக்கு, அதை வந்து பகிரன்னு சொல்றது. அதெல்லாம் இங்கே இல்லை, யாழ்ப்பாணத்துல இல்லை, அங்கே இருக்கு. அப்ப கன விஷயங்கள் வந்து அங்கே இருக்கு. இப்ப டூரிஸ்ட் வந்து பாக்குறதுக்கு வந்து 15-16 அதுக்கு மேல இடங்கள் இருக்கு. அப்ப வந்து என்ன ஆக்கள் போற இல்லைன்னா கடலால பயணம் செய்து போகணும். காத்து நேரங்கள்ல கொஞ்சம் பயமா இருக்கும். மற்ற அந்த ஏழாட்டு பிரிவுன்னு சொல்றது. அப்ப அதை தாண்டி போகணும். அந்த ஏழாட்டு பிரிவில் போய்க்க கொஞ்சம் எங்களுக்கு கடல் அலையா இருக்கும், போட்டுகள் வந்து இறங்கி போவோம். அப்போ அது வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றது பயமா இருக்கும். சில ஆக்கள் வந்து பயணம் செய்ய விரும்பான குழந்தை பிள்ளையோட பொருளாம் பயம். இப்போ அங்கத்தையும் வந்து நினைவுகளை வந்து நாங்கள் எப்படி ஒரு ஆவணப்படுத்தல் முக்கியம் என்ற ரீதியில வந்து எழுதப்பட்டதான் இது. நீங்க சொன்ன மாதிரி குதிரைகள் வந்து அங்க சும்மா வீடு வழியே குதிரைகள் நிற்கும். இப்போ இங்க வந்து குதிரையை பார்க்க அது எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு அருங்காட்சியத்தை போய் பார்க்குற மாதிரி ரோட்ல குதிரையை கண்டா நின்று பார்ப்போம். ஆனா அங்கே அப்படி இல்லை. அங்கே குதிரையை கண்டா நாங்கள் பேச வந்துட்டு போடுவோம். ஏன்னா அது அங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லா இடமும் குதிரை நிற்கும். அப்போ அங்கே வந்து குதிரை நீங்கள் விரும்பினா எடுத்து ஓடலாம், கூடிக்கொண்டு போகலாம். அப்படி வேறு வீடு வழியாக நிற்கிற குதிரையை அப்படி நான் செய்யலாம். இப்போ அந்த ரீதியில் வந்து ஒரு குதிரை உண்டு, குதிரையோட நின்று எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று இந்த அட்டைப்படத்தில் போட்டிருக்கு. கட்டாயம் அட்டைப்படம் ஒரு கதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக இந்த தொகுப்பு வந்து உங்களுடைய ஒரு ஆவணப்படுத்தலாக இருக்கு, ஒரு நெடுந்தீவு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆவணப்படுத்தலாக இருக்கின்றது. இந்த தொகுப்பினுடைய இறுதி பக்கத்திலேயுமே வந்து நெடுந்தீவில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், மற்றது அங்கே வந்து நீங்கள் கூறினது போல சுற்றுலா பிரயாணிகள் வந்தால் சென்று பார்க்கக்கூடிய இடங்கள் தொடர்பாகவும் பல விஷயங்கள் ஒரு நெடுந்தீவை பற்றி அறிந்து கொள்ள வேணும் என்றால் இந்த நூலை பார்த்தால் இலகுவாக நெடுந்தீவு கொண்டு போனீங்கன்னாலே இதுல இருக்கிற பின்னுக்கு இருக்கிற அவ்வளவு விஷயத்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸை போய்க்க இதுல இருக்கிற பின்னுக்கு இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் நாங்க வாசிச்சு பார்த்தோம்னா அந்தந்த இடங்களை பின்னாங்க அறிஞ்சு கொள்ளலாம் ஈஸியா. கட்டாயம் அதுவுமே வந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு இலகுவாக இருக்கும். விருப்பம் இருந்தால் இந்த நூலை வந்து நீங்கள் வேண்டி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். என்றால் ஒரு நெடுந்தீவு தொடர்பான முழுமையான ஆவணப்படுத்தல் தான் வந்து இந்த நூல் வந்து தாங்கி இருக்கின்றது. குறிப்பாக வந்து பார்க்காத ஆக்கள், போகாத ஆக்களுக்கே இந்த நூலை வாசித்தால் போன மாதிரி அனுபவம் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாங்கள் முதல் வாரத்திலுமே கதைத்த நாங்கள்
ஆவணப்படுத்தலை வந்து பலருமே வந்து செய்கிறார்கள் இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன காரணமாக நினைக்கிறீர்கள்? எல்லாரும் செய்யாத காரணம் ஒன்று வந்து முதலாவது நிதி பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது வந்து டைம் பிரச்சனை எல்லாருக்கும். இப்ப ஜப்னாவை இந்தியாவை பொறுத்தவரையில எல்லாரும் வந்து ஓடுத்தீராகலாம், அவசரமா விடியலுமே ஓடுறாங்கலாம் எல்லாரும். அப்ப டைம் பிரச்சனை முக்கியமா எல்லாருக்கும் இருக்குது. மற்ற நிதி பிரச்சனை. பட் இது வந்து வெளியிடுறதால வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இது லாப நோக்கில் வெளியிடப்படுறது இல்லை. இப்ப நூல்களை வந்து எங்களால நாங்கள் இருக்கிற நிதியை வச்சு வெளியிடுறோம், குறிப்பிட்ட காப்பீஸ் அடிச்சு வெளியிடுறோம். அப்ப இதால வந்து எங்களுக்கு லாபங்கள் பெற்றுக்கொள்ள மாதிரியே இல்லை. அப்ப இது எல்லாருக்கும் வந்து சரியா சூட்டபிளா இருக்கும்ன்றது இல்லை தானே. அப்ப அந்த ரீதியில வந்து இப்ப வந்து வெளியீடு வந்து குறைவா இருக்குது, வாசிப்புகள் குறைவா இருக்குது. அது தெரியுது, குறிப்பா தெரியுது இப்ப சமூகத்துல வந்து நாங்க நலிவடைந்து கொண்டு சொல்றோம். கட்டாயம். இன்னும் ஒரு விஷயமும் நான் கேட்க நினைத்து, நான் வந்து உங்களுடைய 2 தொகுப்புகளிலேயுமே வந்து உங்களுடைய அதாவது பெயர், இந்த உங்களுடைய முழு பெயரை தாண்டி புனை பெயர் கவிப்பிரகான்னு சொல்லி உங்களுடைய புனை பெயரில் தான் வந்து 2 நூல்களையுமே அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய முழு பெயர், நூலாசிரியருடைய பெயர் உள்ளுக்குள் தான் வந்து இருக்கின்றது. அவ்வாறாக வந்து பலருமே இன்றைய காலத்தில் வந்து அதை ஒரு நுட்பமாக பயன்படுத்துகிறார்கள், புனை பெயர் கொண்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது. இந்த புனை பெயருக்கு என்ன சம்பந்தம் தெரிந்து கொள்ளலாம்? இது புனை பெயர் வந்து கவிப்பிரகான் இருக்கு. 2 பெயரை சேர்த்து உண்டாது. கவி என்றது வந்து வைஃபோட பேர் கவிதா, பிரகான்றது வந்து மூத்தமான பேர். அப்ப அந்த நேரத்தில் எழுதப்பட்ட நூல்ன்றபடியே கவிப்பிரகாண்டு சேர்த்து வச்சு இந்த நூல் வெளியிட்டுக்கிறாங்க. ஆனா இந்த சிறுகதை நூலுக்குள்ள பார்த்தோம்னா பாத்திரங்களை வச்சு எல்லா பாத்திரம் அங்க நாங்கள் நெடுந்தீவுல சம்பந்தப்பட்ட எல்லா பாத்திரங்களையும் வச்சுதான் சிறுகதை இருக்கு. அப்ப அதுல வந்து நான் முக்கியமா எந்த பேரை போட இல்லை, முருகேசு என்ற பேர் வச்சுதான் நான் எழுதியிருக்கிறேன். மெட்டாக்கள் என்னோட சம்பந்தப்பட்ட ஆக்கள பேரை வந்து சில மாற்றங்களோடு அவன் அனுமதியோடு பேர் வந்து போட்டு அந்த அங்க நடந்த சம்பவங்களை வந்து எழுதியிருக்கு. இப்ப எல்லாட்ட பேரும் எல்லாரும் போட விரும்ப மாட்டேன் தானே. அப்ப எல்லா சம்பவங்களும் எழுதுக அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எழுத்தாளர்கள், இந்த இலக்கியத்துறை சார்ந்திருப்பவர்கள் பலருமே வந்து தங்களுடைய சொந்த பெயரை பயன்படுத்துவதிலும் பார்க்கிலும் புனை பெயர் கொண்டு அறியப்பட்டவர்கள் தான் வந்து பல பேர் அதிகமாக இருக்கின்றார்கள். அது அவர்களுக்கான ஒரு தனித்துவம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் புனை பெயர்கள். நான் கேட்க நினைத்த இன்னும் ஒரு விடயம், இந்த நெடுந்தீவை பற்றி பல விடயங்கள் இந்த நூலுக்குள் வந்து உட்புகுத்தி எழுதியிருக்கிறீர்கள். இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எவ்வாறாக அங்கு இருந்த அந்த காலத்திலே பெற்றுக்கொண்ட அறிவின் வாயிலாக எழுதினதா? இல்ல, அங்க இருக்கே வந்து எனக்கு முதல் அங்க இருக்க வெளியிடப்பட்டதை வந்து நீர்ப்பறவை என்ற புத்தகம். பிறகு வந்தோடனே இந்தியால வந்து எனக்கு யோசனை என்னன்னா, அங்க நாங்கள் இருந்த நினைவுகளை, பழைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க வந்து நடந்த சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்ச நாள் போக வந்து நாங்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடும். சில விஷயம் தான் ஞாபகத்தில் நிற்கும். அப்போ இந்தியால நான் 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் வந்த உடனே எழுத வலிக்கிட்டு அங்கே நடந்த முக்கியமாக நடந்த சம்பவங்கள், அதாவது வந்து அங்கே நடந்த இப்போ 100 வீதத்தில் வந்து ஒரு 60 வீதமான சம்பவங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கு. மிச்சம் வந்து கிட்டத்தட்ட நாங்களே மறந்து போனோம், எழுதி முடிக்க டைம் ஆகும். அப்போ ஒரு 60 வீதமான நடந்த அங்கே வந்து சம்பவங்களை வந்து இந்த நூலில் வந்து பாத்திரங்களை போட்டு அதுக்கிட்ட மாதிரி அங்கே நடந்த ஒரு சிறுகதை மாதிரி உரையாடல் மாதிரி போட்டு எழுதியிருக்கிறது. கட்டாயம் பார்த்து கொண்டு போகின்ற பொழுதுதான் பல விடயங்கள், நெடுந்தீவு தொடர்பாக இருக்கிற பல விடயங்களை எங்களால் அறிந்து கொள்ள கூடிய மாதிரி வந்து இந்த நூலிலே நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பார்ப்பவர்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அல்லது போனால் பயணிப்பவர்களுக்கு இந்த நூல் இன்னும் உதவிகரமாக இருக்கும். இன்னும் ஒரு விடயம் கூட கேட்க நினைத்தனால், அதாவது நாங்கள் அறிந்து கொள்கின்ற விடயங்களை வந்து எழுத்து வடிவிலே கொண்டு வருவது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் பேச்சு வழக்கில் யாரோ ஒருவர் கூறினது மூலம் அதாவது சொல்வழக்கு எங்களுடைய கேட்கின்ற திறன் மூலமாக பெற்றுக்கொண்ட விடயங்கள், இவற்றை எழுத்து வடிவிலே கொண்டு வருவதற்கு சவாலாக இருக்கவில்லையா? எழுத்து வடிவில கொண்டு வரதுக்கு வந்து எங்களுக்கு வந்து டைம் பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து எழுதுறதுக்கு என்ற ஒரு கதையை வந்து எழுதுறேன்னா வந்து சாப்டரா பாட்டா எழுதி ஒரு ஸ்டெப் கூட தான் கொண்டு போகணும். எடுத்தோன்னே நாங்கள் வந்து எழுத வலிக்கிட்டாக்கன்னு முடிச்சோம்னா கொஞ்சத்துக்கு முடிஞ்சிடும். அப்போ அந்த கதை எழுதுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு கருவை எடுத்து அதை வச்சு நாங்கள் என்னென்ன மாதிரி இந்த கதையை கொண்டு அப்புறம் வந்து பிளான் பண்ணணும். இப்போ ஃபோட்டோ இல்லாட்டி ஒரு ஃபிலிம் மேக் பண்ணுறாலும் அது வந்து எங்கெங்க ஷூட் பண்ணப்பட்டது, என்னென்ன பாத்திரங்கள் யார் நடித்தது, அதே மாதிரி இந்த கதையிலையும் வந்து ஒரே விஷயம்தான். இப்போ இதில் இருக்கிற கதையை வச்சு நாங்கள் வந்து ஒரு திரைப்படமாக ஆக்கலன்னா ஆக்கலாம். என்ன உரையாடல் எல்லாம் இருக்குது, எங்கெங்கே நடந்தது, என்னென்ன டைம்கள், இப்போ நடந்த என்ன சம்பாஷணைகள் அதெல்லாம் வந்து இதில் குறிப்பிட்டிருக்குது. இப்போ கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடங்கள் ஆண்டுகள் போட்டு ஃபோட்டோஸோட குறிப்பிட்டிருக்கு. அப்போ அது வந்து கொஞ்சம் சிக்கலாத்தான் வந்து எனக்கு என்னென்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து தேடி எடுக்கிறதுக்கு சரியாக லேட் ஆகுது.
ஏன்டா போன்ல வந்து கன போட்டோஸ் இருக்கும், அதுல வந்து எல்லாம் தள்ளி தள்ளி பின்னுக்கு போயிடும். இப்ப புத்தகம் வெளியிடன்னு வந்தோடனே நான் 2020ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு இந்த புத்தகம் வெளியிட்டது. 25ஆம் ஆண்டு வெளியிட்டேங்க எனக்கு பழைய போட்டோஸ் வந்து தேடி எடுக்கிறதுக்கு வந்து சரியான எனக்கு அதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் சென்றது. பழைய போட்டோஸ் வந்து கட்டாயம் தேடி எடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு படம் வந்து தேவையான படம் வந்து விடுபற்றக்கூடாது. ஏன்னா நெடுதரம் வந்து எழுதுற புத்தகம் இல்லை. இந்த ஒரு கால விஷயம் அப்ப அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப எந்த ஒரு போட்டோஸோ இல்லாட்டி எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் வந்து விடுபடக்கூடாதுன்னு வந்து நான் வந்து கருத்தா இருந்தேன். அப்ப அந்த ரீதியில பத்தி எனக்கு டைம் கட்ட வந்து கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது. அப்ப அது ஒரு பெரிய சவால். இப்போ போட்டோஸ் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு போட்டோ தேடி எடுக்க போறோம்னா போன்ல கிடைக்காது. அப்ப இது வந்து பழைய போட்டோஸ் நாங்க தேடி எடுக்க போறோம்னா சரியா கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சிலதான் போட்டோஸை வச்சு சில அந்த நடந்த சம்பாஷணையை நாங்க நடந்த சந்தர்ப்பங்கள் என்னென்ன நடந்ததுன்றதை வச்சு அதை வச்சே எழுதியெல்லாம் இருக்கு இல்ல அப்படி இருக்கு. கட்டாயம் நாங்களும் வந்து சில விஷயங்களை வந்து சேமித்து வைத்திருக்கின்றது அது ஒரு காலத்தில் உதவும். அது வெறுமெனவே பணத்தை மட்டும் சேமித்து வைத்தால் ஒரு காலத்தில் உதவும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சேமித்து வைக்கின்ற பொழுது அந்த எதிர்காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உதவி கொள்ளும். அதுக்கு இது போன்ற சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் பல விடயங்களை நீங்களுமே வந்து எங்களுடைய நேயர்களுக்காக கூறியிருந்தீர்கள். நாங்களும் பல விஷயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். என்னாலும் வந்து பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நெடுந்தீவு தொடர்பாக கட்டாயம் ஒரு நாள் இந்த நெடுந்தீவுக்கு நானும் பயணப்படுவேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி என்ன, இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விஷயங்களையும் நீங்களுமே வந்து கூறியிருந்தீர்கள். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி தொடரும். அதற்கு முன்னராக இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.